ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் கும்ப லக்னத்திற்கு ஒரு 14 நாட்கள் சூரியன் கேது சேர்க்கை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு மக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சிம்ம ராசியில் அதிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் அதே மக நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கிறார். கேதுவும் அதே மக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த சூரியன் கேது சேர்க்கை என்பது கிரகண தோஷமாக 7ஆம் இடத்துல நமக்கு நடக்குது. அப்போ இதுக்கு சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஆகாதுங்கிறது நமக்கு தெரியும். 7ஆம் வீடு சூரியனுடைய வீடுங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த 2 முரண்பட்ட கிரகங்கள் சேர்க்கை பெறும் பொழுது அதில் சில சிக்கல் இருக்கிறது. கேது என்கின்ற கிரகம் என்னதான் 7ஆம் வீட்டில் அவருடைய நட்சத்திரம் இருந்தாலும் அவர் இயல்பில் துண்டிக்கக்கூடியவர், நிகழ்வுகளை தடை செய்பவர். அதே மாதிரி ஒரு கிரகத்தோடு சேரும்போது ஏன் கிரகண தோஷம் என்று சொல்லுகிறோம் என்றால், அந்த சூரியனுடைய பவரை ஃபுல்லாக முழுங்கிடுவார். அந்த மாதிரி விழுங்கும் பொழுது அப்போ என்ன, கேதுனுடைய வீரியம் அதிகமாக செயல்படும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு சூரிய திசை நம்ம லக்னத்தில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ யாருக்கெல்லாம் சூரிய திசை ஓடிட்டுருக்கோ அல்லது சூரிய புத்தி அந்தரம் ஓடிட்டுருக்கோ அவங்களுக்கு இது ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஜென்ரலாகவே பாதிப்பு கொடுக்கும். அதில் பர்டிகுலராக அந்த திசையை பற்றி நடக்கிறவங்களுக்கு அதிகமான பாதிப்பு. சூரியன் அப்படின்னா அப்பா, சூரியன் அப்படின்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நாம் ஒரு பொறுப்பில் இருக்கிறது, ஒரு ஒரு விஷயத்தை வழி நடத்துறது, ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கிறது, இதெல்லாம் அதிகாரமெல்லாம் சூரியன் தான். அப்போ அந்த அதிகாரத்துக்கு ஒரு பங்கம் வருகிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வேலை செய்யும் கேது. அப்போ ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை கேது விழுங்கும் பொழுது தன்னுடைய சுய வலிமையை இழக்கிறார்கள். தான் சந்திக்கக்கூடிய நபர்கள், அது அதிகாரிகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், தந்தை மகன் மகள் உறவாக இருக்கலாம், மற்றபடி உறவினர்களாக கூட இருக்கலாம், பெரிய மனிதர்களாக கூட இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நாம் பழகக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுல ஒரு கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், ஒரு வஞ்சகம், சூழ்ச்சி போன்ற எண்ணங்கள் அல்லது ஒரு உடல்நிலை பாதிப்புகள், அவர்களை குறித்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதில் அவங்கவுங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வேலையை இது செய்யும். ஒருத்தருக்கு சூரியன் 8-12 இருக்கலாம், 2, 6, 10 இருக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கு எந்தெந்த பாவங்களில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். ஆனால் மொத்தத்தில் சூரியனுடைய பவரை கேது ஆஃப் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணுற காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, பொறுமையாக இருக்கிறது, புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் அவாய்டு பண்ணிக்கிறது பார்த்துக்கணும். அது சம்மந்தப்பட்ட உறவினர்கள், இப்போ கணவன் மனைவி அப்படின்னா அதில் அவங்களுடைய சீற்றத்துக்கு காரணம் இதுதான். தேவையில்லாத ஒரு மன போராட்டங்களை நடத்துவார்கள். அதிகமாக கோபப்படுறது, சந்தேகப்படுறது, அதிகமாக தன்னுடைய மனநிலையை தானே கெடுத்துக் கொள்வது. அப்போ அது அந்த மாதிரி யார் நமக்கு அமைகிறாங்களோ, ஒன்று கணவன் மனைவி அமையலாம், அல்லது ஈவன் வர கஸ்டமர் கூட நம்மக்கிட்ட சண்டை போடலாம். இப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இப்போ நம்ம தொழிலில் இருக்கோம், நமக்கு ஏற்படக்கூடிய நமக்கு நம்முடைய தொழிலில் இருக்கக்கூடிய காம்படிட்டராக இருக்கலாம். அதனால் போட்டி பொறாமை அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே எடுத்துக்கணும். ஸோ அதனால் நாம் கொஞ்சம் சட்டத்தின் பாதையில் போகணும், தர்மத்தின் பாதையில் போகணும். குறுக்கு வழிகள் வேண்டாம்,
வஞ்சகம், சூழ்ச்சி, கூட்டுச்சதி இது போன்ற செயல்கள் வேண்டாம். அது போன்ற செயல்கள் வருகிறது என்றால், அதற்கான கவசங்களுக்கு நாம போயிரணும். ஒதுங்கி போய்க்கணும். அது மாதிரியான வாக்குவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது. புதிய முயற்சிகள அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம மனசே கூட புதுசா ஏதாவது சிந்தனை பண்ணும்போது, குறுக்கு புத்தின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி கிராஸ் ரூட் எல்லாம் திங்க் பண்ணும். அப்ப அது மாதிரி பாசிபிலிட்டீஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு நம்மள சிக்க வைக்கிறதுக்கு அதுக்குண்டான நம்ம முயற்சிகள் வரும். அப்ப அதுல வந்து கவனமாக இருந்துக்கணும். மிக மிக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பலம் என்பது 7ஆம் வீட்ல, 3ஆம் வீட்ல, 11ஆம் வீட்ல இருந்தால் பலம்தான். 8ஆம் வீட்ல, 12ஆம் வீட்ல இருந்தால் பலவீனம். அதே மாதிரி இந்த 6ஆம் வீட்ல இருந்தாலும், கடகத்துல இருந்தாலும் பலவீனம். அப்ப இந்த மாரி அமையப்பெற்ற ஜாதகர்கள் அதெல்லாம் சூரியன் திசா புத்தி நடக்கும்போது, அதற்கு உண்டான பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நமக்கு கேது திசை நடக்குது அப்படின்னு வைங்க. அப்ப நம்மளுக்கு ஆப்போனன்ட்டா இருக்கிறவங்க, நம்மள எதிர்க்கிறவங்க, நம்ம டெவலப் ஆகுறத விரும்பாதவங்க, அவங்க டெவலப் ஆவாங்க. அவங்க வளருவாங்க. அப்ப நமக்கு அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே! அப்ப கேதுவினுடைய திசா புத்தி நடந்தாலும், அதுல இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால இந்த காலகட்ட நாட்களை நாம குறிச்சு வைத்துக்கொண்டு, அதுல வந்து இருக்கிற வேலை, ரெகுலரா பார்க்குற வேலை அத மட்டும் பண்ணிட்டு, அதே மாரி உறவுகள்ல தேவையில்லாத விஷயத்துல தலையை நுழைக்காமல், என்னமோ நடந்துட்டு போகுது, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலான்னு இருக்கணும். ஏன்னா, எந்த ஒரு நேரத்துல எதையாவது பேசலாம்னு போனா, அது எதிரிகளுக்கு சாதகமான டைமா போயிரும். அது உறவுகள்ல கூட அப்படித்தான். உறவுகள்ல நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய ஈடுபாடு அதை வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்களா மாறிருவாங்க. அதாவது பழிபாவம்ன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம மேல பழி போடுற நிலைமைக்கு ஆளாக்கிருவாங்க. இது தேவையா? அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். ஏற்கனவே நமக்கு வாக்கு ஸ்தானத்துல 2ல சனி போயிட்டுருக்காரு. அதனால உறவுகளுக்கு அதுவும் நல்லா இல்ல. 6ஆம் இடத்துல குரு போயிட்டுருக்காரு. ஜன்மத்திலேயே ராகு போயிட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான நெகட்டிவ் எனர்ஜின்னு தான் எடுத்துக்கணும். அதாவது அகம் சார்ந்த வகையில. பணத்துக்கோ, வேலைக்கோ பிரச்சனை இல்ல. அகம் சார்ந்த வகையில நம்ம கேரக்டர் பேசிஸ்லயும், நம்மளுடைய நம்மளுடைய வேலை அதாவது நம்மளுடைய ஆட்டிட்யூடு அதை பொறுத்தவரையும், நம்ம அடுத்தவர்கள்ட்ட பழகக்கூடிய முறைகள், அதையும் ஈவன் நம்மளுடைய குழந்தை, கணவன், மனைவி, பெற்றோர்கள், உறவுகள் வகையிலயும் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இந்த கிரக நிலைகள் இந்த தேதியில 14 நாட்கள்ல ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுலருந்து ஈஸியா வந்துரலாம். இப்ப யாருக்கெல்லாம் சூரியன், கேது தசாபுத்தி நடக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன சின்ன சிம்ப்டமா போயிரும். ஒரு சின்ன ஒரு ஈவென்ட், சின்ன ஒரு அவமரியாதை அல்லது ஒரு முயற்சி தடை, காலதாமதம் இப்படி போயிடும். ஆனா, இந்த சூரியன், கேது நடக்கிறவங்களுக்கு தான் பெருசா பாதிக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.